கங்கா, ஐயா எப்படி இருக்காருன்னு தெரியல. பேசாம இவங்க 2 பேரும் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். பெரியம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேச. ஹலோ, பேஷண்ட் ராஜா ராமச்சந்திர ரகுநாத்தோட அட்டெண்டர் யாரையாவது கூப்பிட முடியுமா? நான் அவரோட பொண்ணு பேசுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ மேடம், உங்கள இல்ல அவங்கள. எங்க உங்களை கூப்பிடுறாங்க? உங்களுக்கு தான் ஃபோன் வந்திருக்கு. யாரு? ஐயாவோட பொண்ணு பேசுறாங்க. ஐயாவுக்கு தான் பொண்ணே இல்லையே. ஹலோ, யார் பேசுறது? நான் கங்கா பேசுறேன். நீ? ஓ, ஆயக்குடி கங்கான்னு சொல்லு. என்ன விஷயம்? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? டாக்டர் வந்து பார்த்தாரா? ஐயா நல்லா இருக்காரு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஐயா ஆபரேஷன் பண்றதுக்கு முழு தகுதியோட இருக்காரு, நீங்க ஐயாவை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. என்ன பணம் ரெடி பண்ணிட்டியா? ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம், கிடைச்சிரும். நாச்சியார் பெரியம்மாவை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அத்தை ஐயாவை பார்த்துட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் பேச முடியாது. என்னமோ இவளுங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி அலட்டிக்கிறாளுங்க. என்னம்மா, பெரியம்மா கிட்ட பேசுனியா? இல்ல, பெரியம்மா அப்பாவோட ரூம்ல இருக்காங்களாம், இப்போதைக்கு கூப்பிட முடியாதா? இல்லம்மா, யாருக்கு ஃபோன் பண்ணாலும் பெரியம்மாவை கூப்பிட மாட்டாங்க, வேணும்னே அவாய்ட் பண்றாங்க. அம்மா, நாங்க வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுமா? இல்ல இருடி, மங்காத்த வந்துட்டோம், பணத்தோட போலாம். பத்திரத்தை தயார் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. வட்டியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த அறுவடையில இருந்து உங்க நிலத்துல அவங்க பயிரிட்டுக்குவாங்க, மகசூலையை அவங்களே எடுத்துக்குவாங்க. நாம எப்ப பணத்தை கொடுக்கறோமோ அப்ப பத்திரத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இந்தாங்க. ஆர்கே அசோசியேட் யாரு? ஏதோ பெரிய பைனான்ஸ் கம்பெனியாமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் தான் வாங்கி கொடுத்தாரு. வீட்ல எல்லாரும் கையெழுத்து போடணுமா? போட்டுடுங்க. இந்த ரமா, கையெழுத்து போடு. நான் போட மாட்டேங்கா. ஏன் போட மாட்டேன்? எதுக்காக போடணும்? வீட்டுல லட்சக்கணக்கா பணத்தை வச்சுக்கிட்டு அப்பா ஆபரேஷனுக்கு வேணும்னே பணம் கொடுக்காம இருக்காங்க. நாம மட்டும் எதுக்கு நம்ம சொத்தை அடமானம் வைக்கணும்? நம்மள ஏதோ சிக்கல்ல மாட்டி வைக்க திட்டம் போட்டிருக்காங்க. நம்மள மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குக்கா. ஆமாக்கா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. நடந்த விஷயம் எல்லாத்தையும் பெரியம்மா கிட்ட சொல்லிடுவோம், அவங்க கண்டிப்பா உதவி பண்ணுவாங்கக்கா. சரி கங்கா, உன் தங்கச்சிங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் பணத்தை எடுத்துட்டு போறேன், நீ பத்திரத்தை திருப்பி கொடு. இருங்க ரமா, கடைசி நேரத்துல இப்படியா பண்றது? பெரியம்மா குடும்பமே இல்லைன்னா அப்பாவை நாம தானே காப்பாத்தணும். ரமா, கங்கா உங்களோட அதிகம் படிச்சவ. உங்கள மாதிரி பல முறை யோசிச்சுதானே அவ கையெழுத்து போட்டிருப்பா. நமக்கு சொத்து பத்த விட
ஐயா தாண்டி முக்கியம். இது உங்களுக்கு சரின்னு படலையா? கையெழுத்து போடுமா. என்னங்க அத்தை? ஐயாவோட சொத்து ஐயா வீட்டுக்கே போகுது. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஐயாவோட ஆபரேஷனை நல்லபடியா முடிங்க. அத்தை, கஷ்டப்படுற நேரத்துல பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இளவஞ்சிக்கு தான் நன்றி. இல்ல, இளவஞ்சி பணம் கேட்டதுனால தானே உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதான் அப்படி சொன்னேன். நான் வரேன். கடவுளே, என்ன கொடுமை இது! நான் என் அண்ணனை பார்க்க கூடாதா? அண்ணன், நான் உன் தங்கச்சி. என்ன நீ வளர்த்த தங்கச்சி. என்ன உன் முகத்தை பார்த்துதானே நான் வளர்ந்தேன். நான் உன்னை பார்க்க கூடாதா? பார்க்க கூடாதா அண்ணன்? நாச்சியார் அண்ணி என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி நான் என்னென்ன தப்பா கேட்டுட்டேன்? என் புள்ள ஜெயச்சந்திரனுக்கு என் அண்ணன் பொண்ணு கங்காவை கட்டி கொடுங்கன்னு கேட்டேன். அது தப்பா? இதுக்காக தான் இந்த தண்டனையா? நான் என் அண்ணனை பார்க்க கூடாதா? அண்ணே, அப்படி ஏதாவது விபரீதமா நடந்துருச்சுன்னா உன் கூடவே நானும் செத்து போயிடுவேன். உன்னோட இல்லைன்னு உனக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேன். அம்மா, ஏம்மா இப்படி அழுது புலம்புற? இத பாரு, முதல்ல நீ அழுகி நிறுத்து. ஏண்டி, எங்க அண்ணனை நான் பார்க்க கூடாதா? இது என்னடி கொடுமை! ஐயோ அம்மா, ஒரு கொடுமையும் இல்ல. மா, முதல்ல வந்து சாப்பிடுமா. நீ பட்டினி கிடந்தா ஐயா உடம்பு சரியாயிடுமா? இது பாரு, வீட்டுல சமையலே பண்ணல, உங்க அம்மாவை போய் சாப்பிட வைன்னு அப்பா சொல்றாரு. எங்க அண்ணன் ஆஸ்பத்திரியில இருக்கும் போது எனக்கு எப்படி சோறு இறங்கும்? எனக்கு பசியே இல்ல. வேலையை பார்த்துட்டு போடி. மடத்தனமா பேசாதம்மா, நீ முதல்ல போய் சாப்பிடு. சாப்பிடணுமா? அடி பாவி, உன் பேச்ச கேட்டுதானடி நான் என் அண்ணன் மேல புகார் கொடுத்தேன். அதனாலதான் அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆயக்குடிக்காரங்க என்ன பண்ணாலுங்களோ தெரியல, ஐயாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்காக நீ ஒண்ணு பட்டினி இருந்து சாவாத, நீ சாப்பிடு. ஐயாவை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன். மா, இப்ப நீ ஹாஸ்பிடல் போனா ஐயாவை பார்க்கலாம். அண்ணனை பார்க்க போனாதான் நாச்சியார் அண்ணி குறுக்க நிக்கிறாங்களே. இப்ப நீ போ, ஐயாவை பார்க்கலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. என்னடி சொல்ற? நான் உண்மையதான் சொல்றேன். இப்ப போ. நிஜமாவா? போமா.
அண்ணி என்ன? நான் என் அண்ணனை பார்க்கணும். முடியாது. அண்ணி, என் அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணம் நான் தாண்டி எல்லாரும் சொல்றாங்க. நீங்களும் அதே சொல்றீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியல அண்ணி. என் அண்ணன் முகத்தை ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும். நீ செஞ்ச காரியத்தினாலதான் ஐயா இந்த நிலைமையில படுத்திருக்காரு. மறுபடியும் உன்னை பார்த்தாருனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நீ ஐயாவை பார்க்க கூடாது. அண்ணி, ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சின்ன பிள்ளையில இருந்து நான் எவ்வளவோ தவறு செஞ்சிருக்கேன். அப்ப கூட அண்ணன் ஒரு வார்த்தை கண்டிச்சு பேச மாட்டாரு. என்ன பெத்த ஆத்தா என்ன திட்டுறது கூட என் அண்ணன் விட மாட்டாரு. என்ன அவரு தாயும் தகப்பனுமா இருந்து அவர் கண்ணுக்குள்ளேயே என்ன வச்சு பாத்துக்கிட்டாரு. அவர் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் போது நான் எப்படி என்னை அவரை பார்க்காம இருக்க முடியும்? அண்ணி, அண்ணி, அண்ணன்கிட்ட போய் உங்க தங்கச்சி முத்தரசி வந்திருக்கான்னு சொல்லுங்க. அவரை பார்க்க விருப்பப்படலன்னா நான் இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் போயிடுறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ அண்ணா கிட்ட போய் சொல்லுங்க நான் வந்திருக்கேன்னு. இரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். சுப்புலட்சுமியும் பிள்ளைங்களும் எங்க? 2 நாளா ஆஸ்பத்திரியிலேயே கிடக்குறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சையா. அப்ப கூட உங்களை விட்டுட்டு போக மனசு இல்லாம தான் போயிருக்காங்க ஐயா. ராஜா, ஐயா, எனக்கு ஆபரேஷன் நடக்க போறது பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஐயா. சுப்புலட்சுமி தான் ரொம்ப பயந்தா. ஐயா உடம்புல கத்தி பட விட மாட்டேன்னு புலம்புனா. அப்புறம் கங்காதாயா புரிய வச்சா. பிள்ளைங்க வந்தா உள்ள அனுப்பிச்சு வைமா. ஐயா, உங்களை பார்க்க முத்தரசி வந்திருக்க ஐயா. அப்படியா? உள்ள வர சொல்லுமா. சரிங்க ஐயா, சரி. வா. வா. ஐயா, முத்தரசி. அம்மா, அவர் ஓய்வு எடுக்கணுமா? ஐயாவை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா பாருங்க. சரிம்மா, அமைதியா பாத்துக்கிறோம். முத்தரசி வந்திருக்க ஐயா. வாம்மா, வா. முத்தரசி, என் அம்மா அழற. மலை மாதிரி அண்ணன் இருக்கும்போது என்ன மீறி உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருமா? ஐயாவோட தங்கச்சி நீ அழக்கூடாது
அண்ணே என் மேல கோவமா அண்ணே? பைத்தியக்காரி, என்னைக்காவது நான் உன்னை கோச்சிக்கிட்டு இருக்கனா? அண்ணே நான் என்ன பஞ்சாயத்துக்கு போனேன். என் பையன் கங்கா இல்லைன்னா செத்துடுவேங்கிறான். அந்த பாசம் தானே என்னை இப்படி பண்ண வச்சிருச்சு. உங்க மேல எனக்கு எந்த கோவம் இல்லைன்னு என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. அதை விடுமா, அதையே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காத. ராஜா, ஐயா முத்தரசி எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு எதுவுமே சாப்பிடாம இருந்திருப்பா. அவளை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வைமா. முத்தரசி, யாராவது உன்னை திட்டினாங்களா? என் பசங்க, உன் புருஷன், என் மருமக, யாரு எது சொன்னாலும் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் 1000 இருக்கும். யாரும் தலையிடக்கூடாது, வாயை மூடுங்கன்னு சொல்ல. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. முத்தரசி, முத்தரசி, முத்தரசி. அண்ணே, உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து இப்படி உடம்பு சரியில்லாம கிடக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஆனா சத்தியமான, ஆனா உங்களுக்கு இப்படி ஆகும்னு இந்த பாவிக்கு தெரியாதண்ணே. கேட்க கூடாது உங்க பேச்செல்லாம் கேட்டு நான் தான் இப்படி செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன் அண்ணே, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. யாருமா உனக்கு அப்படி சொன்னது? நெஞ்சு வலிங்கிறது இயற்கையா வர்றது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதம்மா. நாச்சியா, என் தங்கச்சி முத்தரசி சூதுவாது தெரியாதவ, வெகுளி. வெளியில கூட்டிட்டு போய் தைரியம் சொல்லுமா. சரி. வா. முத்தரசி, பாத்தியா ஐயா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை? இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ.